பரியாசக்காரன். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்துகொள், அவன் அறிவுள்ளவன் ஆவான். பரியாசக்காரனை தண்டிப்பதினால் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும். பரியாசக்காரன் சமுதாயத்தில் ஒரு நோயைப் போல இருக்கிறான். இந்த நோயை பரவவிடாமல் தடுக்க வேண்டும். பரியாசக்காரனை அடிக்கும்போது மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள். அவனைப் போல தாங்களும் பரியாசம் பண்ணினால் தங்களுக்கும் அப்படியே அடி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வார்கள். பரியாசக்காரனுக்கு கொடுக்கப்படும் அடி பேதைக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கும். இதனால் சமுதாயத்தில் பரியாசம் பண்ணுகிறவர்கள் பெருகாதவாறு தடை பண்ண முடியும். புத்திமானை கடிந்து கொள்ளும்போது அவனுக்கு நன்மை உண்டாகும். புத்திமான் அறிவுள்ளவன் ஆவான். அவன் தன்னைத்தானே புரிந்து கொள்வான். தன்னிடத்தில் உள்ள தப்பிதங்களை உணர்ந்து கொள்வான். ஞானமுள்ளவர்கள் தன்னை கடிந்து கொள்ளும்போது புத்திமான் உணர்வடைவான். தன்னுடைய தப்பிதங்களுக்காக மனம் வருந்துவான். பாவத்தை விட்டு விலகி வருவான். தன்னுடைய அறிவை விருத்தி பண்ணுவான். புத்திமானை கடிந்து கொள்ளும்போது அவன் மேலும் மேலும் அறிவுள்ளவன் ஆவான். பரியாசக்காரனை பற்றிய காரியங்கள். நிந்தையில் பிரியப்படுவார்கள். கடிந்து கொள்வதை விரும்ப மாட்டார்கள். அறிவையும் ஞானத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தவறான முன் உதாரணமாக இருப்பார்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பெருமை உடையவர்கள். சண்டையையும் பிரிவினையையும் உண்டாக்குவார்கள். தேவனுக்கு அருவருப்பானவர்கள். மற்றவர்களை கோபப்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையை மறுதலிப்பார்கள். கடிந்து கொள்ளப்பட்டதினால் அறிவுள்ளவர் ஆனவர்கள். இஸ்ரவேலர். அடங்காத துஷ்டர். கிபியோனியர். செர்கியு பவுல்.